அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றிலே நிரம்பியுள்ளன. தெய்வீக அருளாற்றல் அலையலையா பாய்ந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மை அடைய செய்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். எறும்பு தோலை உரிப்பதற்கு யானை வந்ததாடா, என் இதய தோலை உரிப்பதற்கு ஞானம் வந்ததாடா அப்படின்னு. அவ நம்முடைய இதய தோலை உரிக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி வரணும்னா தவத்தால் தான் வரும். தவத்தால் தான் வரும். அதான் சொல்ற, உண்ணுகின்றதும் உறங்குகின்றதும் மேல் உடுத்துகின்றதும் உலாவுகின்றதும் நண்டுகின்றதும் நங்கையர் வாழ்க்கை நாடுகின்றதும் நவையுடைய தொழில்கள் பண்ணுகின்றதும் ஆன பின் உடலை பாடமேல் ஏறி படுத்துக் கொள்கின்றதும் இதை எண்ணும் போது உள்ளம் பதைக்கிறதே அப்படின்றார். அவர் என்ன சொல்றாரு, பிறந்தீங்க வளர்ந்தீங்க, நல்லா சாப்பிட்டீங்க, திருச்சி அறுசுவையோடு சாப்பிட்டீங்க, நல்லா தூங்கினீங்க, நல்ல நல்ல பட்டு ஆடையாக பறிஞ்சிக்கிட்டீங்க, நல்ல நல்ல துணியெல்லாம் போட்டு தெருவில் உலாவுனீங்க, நடந்தீங்க, ஊருக்கெல்லாம் போய் வந்தீங்க, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. அதோடு இல்லை, நன்மங்கையர்னு வேற மங்கையர்லாம் நாடுனீங்க. நன்மங்கையர் வாழ்க்கை நாடுகின்றதும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரேடியாக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாரு. நன்மங்கைன்னா வேறன்னு சொல்றாரு. இப்போ மனைவி துணைவின்னு இருப்பாங்க. மனைவி என்றது அவர் கல்யாணம் பண்ணி வரவங்க, துணைவி என்றது இவங்களை ரெடி பண்ணிக்குவாங்க. யாருங்க உங்களுக்கு எத்தனை பேருங்க சம்சாரம்னு கேட்டு பாருங்களா, விஷயம் தெரிஞ்சு சொல்லுவாங்க. மனைவி இருக்கிறாங்க, துணைவி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. துணைவின்னா ரெண்டாவது சம்சாரம்னு அர்த்தம். அதுதான் சொல்றார், வேறு ஒரு மங்கையை நாடுகின்றதும் அப்படி சொல்றார். இப்ப நீ என்ன செஞ்ச, வந்த, பிறந்த, வளர்ந்த, நல்லா சாப்பிட்ட, நல்லா தூங்கின. 8 மணி வரைக்கும் தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. விடிய காலம் விடிஞ்சு மணி 8 ஆகும். அப்போதான் ஏது வந்தால் கூட என்கிட்ட நேற்று உணவு வந்து சொன்னார், 8 மணி வரைக்கும் தூங்கினேன் அப்படின்னு. அப்போ நவை உடைய தொழில்கள் பண்ணுகின்றதும் இந்த வேலையெல்லாம் வந்து பிறகு இறைநிலையை அடைய முடியாது. உடம்பு போயிடுச்சு, எல்லாம் பண்ண, எல்லா தொழிலும் செஞ்சு வந்துட்டு இப்போ நீ வந்து இறைவன் எங்கே இருக்கிறான்னு எப்படி நாடலை. உடம்பு போயிடுச்சு. உடம்பு போனதுனால பாட மேலே ஏறி படுத்துக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. இதை எண்ணும் போது என் உள்ளம் பதைக்கிறதே அப்படின்றார். இதை நினைக்கும் போது, இதெல்லாம் பார்க்கும்போது என் உள்ளம் பதைக்கின்றதே அப்படின்றார். அவர் உள்ளம் பதைக்குதான். என்னடா இது, இந்த டைம்ல இதை விட்டான்னா, அவர் வந்து இதை விட்டுட்டாப்ப அவர் பிடிக்க முடியாதுன்னு தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து உண்ண வேணான்னு சொல்லலை, உறங்க வேணான்னு சொல்லலை, அதெல்லாம் மிதமா வச்சுக்குன்னு சொன்னார். மிதமான ஆகாரம், மிதமான உறக்கம், உடைய உளுத்த வேணான்னு சொல்லுவேன். எப்பயுமே வந்து ஆச்சாரமாக இருக்கணும், நல்ல உடையை தான் அனுத்தணும்னு சொல்கிறார். அதுக்காக வந்து பல 1000 ரூபாய் கொடுத்து 40,000 50,000 உடை வாங்கி கொடுத்த தேவையில்லை. உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு உடை, அவ்வளோதான். அது சுத்தமான உடையாக இருக்க வேண்டும். இப்போ அதான் இந்த இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம்னு சொல்கிறார். இந்த ஒழுக்கங்கள் இருந்தால் தானே நீ வந்து இந்த நிலையை அடைய முடியும். இதை நான் பார்க்கின்ற போது உளந்துடித்தேன், அஞ்சினேன், பயந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தவர் மயங்கிட மதித்திட நினைத்தேன். என்ன நினைச்சேன் நம்ம,
அடுத்தவங்க நம்மளை பார்த்து மயங்கிடணும், அவங்க நம்மளை பார்த்து மதிக்கணும், அந்த அளவில் இருந்தோம். அடிக்கடி பொய்களை புனைந்தேன் அப்படின்றார். அடிக்கடி பொய் சொன்னோம், பொய்களையே எடுத்தெடுத்து உரைத்தேன், எனக்கு எதிரி யாரும் இல்லை என்று சொன்னேன். நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு எதிரி அவனுமே கிடையாதுன்னு. அவருக்கு எதிரி இருக்கிறாங்கன்றது தெரியாது, ஆணவம் தான் அவருக்கு எதிரின்னு தெரியாது. அவருக்கு இப்படி ஆணவம் அவர் கூட இருந்துக்கிட்டு தான் இது பேசின்னு இருக்குது. எனக்கு எதிரியே கிடையாதுன்னுவார், என்னை விவரம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். ஆணவத்தில் போகும்போது அந்த ஆணவம் அவர் இருந்து அவரே அழிச்சிட்டு வருது, அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரியல எதிரி. அடிக்கடி பொய்களை புனைந்தேன், பொய்களையே உரைத்தேன், பொய்களை எடுத்து உரைத்தேன், எனக்கு எதிரில்லை என்று சொன்னேன். எனக்கு யாரும் எதிரில்லைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நான் தான் எல்லாம் தெரியுமே ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, நம்மளோட ஒரு அதிகமாக தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. எப்பவுமே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு போனால் தான் நீ தப்பிச்சிக்கலாம், எனக்கு அது தெரியும்னா மாட்டிக்குவோம். கொடுத்தவர் தம்மையை புகழ்ந்தேன், கொடுத்தவங்கள தான் நம்ம வைரமாக பேசிகிட்டு இருக்கிறோம். பேச வேண்டியதான், கொடுத்தவங்கள வாழ்த்த வேண்டியதான், அவங்க நல்லா இருக்கணும், இன்னும் இவ்வளோ கொடுத்தாங்க, 10 பேருக்கு ஆகாரம் கொடுத்தோம், அவங்க நல்லா இருக்கணும். எதாவது எப்பேற்பட்ட நினைவு வந்தாலும் சூரியனை கண்டு பனி விலகிற மாதிரி விலகி அவங்க நலமாக இருக்கணும்னு நினைக்கணும், அது ரைட் தான். அதே அடிக்கடி அவங்கள புகழ்ந்துன்னு இருக்கக்கூடாது. கொடுத்தவர் தம்மையை புகழ்ந்தேன், உபசரித்தேன், கொடுக்காதவர் தம்மை இகழ்ந்தேன். அவங்கள கருமி கருமி எச்சிகையில் கூட காக்க ஓட்ட மாட்டான் அப்படின்னு கொடுக்காதவங்க சொல்லுவோம். யாராவது அந்த அவரை பற்றி எப்படி சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம், அவங்க இருக்கிறாங்க சரியான கருமியா, என்ன வரையுமா போகிறான், இருக்கும்போது பிறகு உதவி செய்ய மாட்டான், எட்டி மரம் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதான் சொல்ற, கொடுக்காதன்னு நீ எதுவும் பேசுவானா, அதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். பாடுபட்டி பலன் அறிவி, நீ பாடுபட்டா அவனுக்கு பலன் கிடைக்க போகுது, அவன் பாடுபட்டா அவனுக்கு பலன் கிடைக்க போகுது, அவனை பற்றி நீ ஏன் பேசிட்டு இருக்கிற அப்படின்ற. அவன் கஞ்சனா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும், அவனை பற்றி நீ பேசாத, நீ பாடுபடுன்ற. பாடுபட்டவங்களும் பலன் உண்டு அப்படின்ற. உன்னையே நம்பினேன் கைவிடேன் என்னையே அப்படின்ற. என்ன சொல்றாரு, இறைவா உன்னை தான் நம்பினேன், இந்த பாடுபடுறவங்க பாடுபடாதவங்க யாரையுமே கைவிடாத அப்படின்னு சொல்றாரு. கொடுத்தவங்க கொடுக்காதவங்க அனைவரையும் சமமாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. உன்னையே நம்பினேன் கைவிடேன் என்னையே, மூவக சித்திகள் முடிப்புகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். 3 வகையான சித்தி இருக்குது, அந்த சித்தியெல்லாம் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார். அப்போ அது என்ன சித்தி அப்படின்னா, கரும சித்தி. கரும சித்திகளின் கலைபல கோடியும் அரசுர காட்டும் அருட்பெருஞ்சோதி. அகவல்ல இது வரும். யோக சித்தி. அப்போ யோகம் இருந்தால் தானே சித்தி கிடைக்கும், யோகம் இல்லாத எப்படி சித்தி கிடைக்கும், தாமனாத எப்படி சித்தி கிடைக்கும். யோக சித்தி, யோக சித்தி அடைந்த ஞான சித்தி, ஞானம் வரும். அதான் என் இதய தோலை உரிப்பதற்கு யானை வந்ததடா, எறும்பு தோலை உரிப்பதற்கு யானை வந்ததடா, என் இதய தோலை உரிப்பதற்கு நாணம் வந்ததடா. நாணம் வந்தாதான் இதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள் மாறும் அப்படின்னு சொல்றாரு. ஞான சித்தி எப்போ வரும், கர்ம சித்தி, யோக சித்தி, அதன் பிறகு ஞான சித்தி. அதான் சொல்றாரு, மூவகை சித்திகள் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படி சொல்றாரு. இந்த 3 சித்திகள் முழுவதும் எனக்கு கைவரும்படியாக, எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எனக்கு சித்தி வர வேண்டும், என் கைக்கு வர வேண்டும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே
அருள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அருள்வாயான கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பூதநிலை. பூதநிலைன்றது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? அவங்கெல்லாம் ஒரு உருவமா வச்சு ஒவ்வொரு ஊருக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரீங்க. நான் இதை சொல்ல பார்த்து நாத்திகனா அப்படின்னு கேட்டுறாங்க. நான் நாத்திகன் இல்லை, அவர் சொன்னதை நான் சொல்றேன். பூதநிலை, பஞ்ச பூதநிலை இந்த உடல்ல இருக்குதுன்னு சொல்றாரு. அப்ப பிரம்மா எங்க இருக்கிறாரு? தொப்புளுக்கு கீழே இருக்கிறாருன்னு சொல்றாரு பிரம்மா. அவர் இருந்தால்தான் படைக்கும் தொழில் நடக்குது. இப்ப கூட ஒரு நாட்டில் வந்து ஏகப்பட்ட குழந்தையெல்லாம் பெற்று இங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. நாட்டு பேரை சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்கே ஜனத்தொகை கம்மியாகி போச்சு. படைக்கும் தொழில் நிறையா இருக்கணும் அப்படின்னு அந்த பிரதமர் கேட்குறாரு ஒரு நாட்டில். அப்ப அந்த பிரம்மா எங்க இருக்கிறாருன்னா தொப்புளுக்கு கீழே இருக்கிறாரு. அங்க இருக்கிறதுனால தான் நமக்கு சங்கதிகள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாரு. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தால் செல்ல மகனே அப்படின்னு. ஏன்னா கர்மம் நிறைய செஞ்சவங்களுக்கு அப்படி வர சீக்கிரம் யாரும் அது தப்பா நினைச்சிருக்கீங்க. அதாவது கருமையா இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப பிரம்மா அதுதான் வந்து படிக்கிற தொழில். அந்த சக்கரம் சுழலன்னு சொன்னா புத்திர பாக்கியம் இருக்காது. விஷ்ணு தொப்புள், தொப்புள் இருக்கிற மணிபுரகம், மணிபுரக சக்கத்தில் யாருக்காரு? விஷ்ணு இருக்கிறார். ருத்ரன் இருதயம், இருதயம் முக்கியமானது, நுரையீரல் முக்கியமானது, கல்லீரல் முக்கியமானது, மண்ணீரல் முக்கியமானது, சிறுநீரகம் முக்கியமானது. இதெல்லாம் நாம் ஒழுக்கத்தோடு இருந்தால் பாதுகாக்கப்படும், தவத்தோடு இருந்தால் அது வச்சரமாக மாறும், மலை போல மாறும் அப்படின்னு சொல்றார். ருத்ரன் இருதயத்தில் இருக்கிறார். அப்ப இருதயத்தை வந்து பாதுகாக்கணும். கொஞ்சம் பண வெள்ளியமோ 2 பூண்டு பள்ளியும் டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னா இருதயம் வலுவாகும், இடுப்பு வலியும் குறையும். இந்த இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றாங்களே, ஒரு நாளில் குறையாது. ஒரு 1.5 மாசமா சாப்பிட்டா தான் முன்னேற்றம் தெரியும். அது மருந்து இல்லை. வெள்ளை பூண்டும் பனவெல்லியமும் 2 பல்லு சாப்பிடணும், காலை மாலை. அப்படி சாப்பிட்டோம்னா அந்த இருதயம் வலுப்பெறும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருதயம் வீக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு நுரையீரலும் இருதயமும் வலுவாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதான் காலையில் எந்த விதத்திலேயாவது ஒரு வாசி யோகம் செய்யுங்கள் அப்படின்னார். இப்போ ஆன்னு ஒரு சத்தம் கொடுத்தோம்னா தொப்புளில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். ஆ அப்படின்னு. ஊன்னு ஒரு சத்தம் கொடுத்தோம்னா இந்த இருதயம் சுத்தமாகும், நுரையீரல் சுத்தமாகும். இம்னு ஒரு சத்தம் கொடுத்தோம்னா இந்த டென்ஷன் குறையும், மூளை நல்லா வேலை செய்யும். மூளை வந்து நல்லா வாஷிங் பண்ண மாதிரி ஆகிடும், துவைச்ச மாதிரி ஆகிடும். இந்த இம்னும் போது மூளை ஆரோக்கியமாக இருக்கும். அதான் சொன்னா 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். ஆ உ இம் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலே என் பேச்சு இருக்கும் அப்படின்னு. 3 எழுத்துன்றது உயிர். அன்பு 3 எழுத்து, மலர் 3 எழுத்து, இதெல்லாம் நிலைச்சு நிற்கும். இப்போ வள்ளலாருக்கு 3 எழுத்துல உயிர் இருந்தது, மாணிக்கவாசருக்கு 3 எழுத்துல உயிர் இருந்தது, எல்லாருக்கும் 3 எழுத்து தான். ஆனா அந்த உயிரை அவங்க நினைச்சதுனால, உணர்ந்ததுனால அவங்க போன பிறகு அவங்கள்ட்ட பேசினுக்கிறோம். நம்ம எல்லா நாட்டிலையும் பேசினுக்கிறோம், தமிழ்நாட்டில் மூளைக்கு மூளை பேசினுக்கிறோம். அதான் சொன்னார், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். காற்று 3 எழுத்து, உயிர் 3 எழுத்து, அன்பு 3 எழுத்து. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். அந்த மூச்சு போயிடுச்சுன்னா அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும் அப்படின்னார். அது போல சன்மார்க்கத்தில் உள்ளவங்க போயிட்டாலும் அவங்கள பத்தி பேசணும், மக்கள் அப்படி இருக்கணும். நான் மட்டும் இல்லை,
என்னை சார்ந்தோரும் நலன் பெற வேண்டும் என்று சொன்னார். இந்த என்னை சார்ந்தவங்க இந்த நலத்தை பெறணும் அப்படின்னு சொன்னார். சாராதவங்களும் பெறணும்னார். ஒரு நிலம் இருக்குது, அதை ஓட்டி பயிர் வச்சா தானே விளையும். ஓட்டாமலே மட்டும் வீட்டில் உட்காந்துருந்தாக்கா என்ன ஆகும்? யார் போய் ஓட்டி அதை பயிர் வச்சாங்களோ களை எடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நிலம் விளையும். அதுபோல் இந்த உடலுன்ற நிலத்தை ஓட்டி பயிர் வைக்கும்போது தான் உனக்கு லாபம் கிடைக்கும். கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறார்? யோகம் வேணும். இந்த காற்றை இப்படிலாம் செஞ்சாக்க இந்த 3 எழுத்து சொன்னாக்க உடல் சுத்தமாகும், இருதயம் நல்லா இருக்கும். மகேஸ்வரன் கண்டம் கழுத்தில், சதாசிவம் அண்ணாக்கு அப்படின்றார். சதாசிவம், சதாசிவனா எந்த அவருக்கு அளவே கிடையாது. அவர் எங்கே இருக்கிறாரு? உள்நாக்கு மேலே இருக்கிறாரு. உள்நாக்கு தான் சதாசிவம். அந்த சதாசிவத்தை சதா நினைச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னாரு. அப்படி சதாசிவத்தை சதா நினைச்சுக்கிட்டு இருங்கப்பா அப்படின்னு சொன்னார். இதுல இடையில யாராவது எல்லாம் நினைக்காதீங்க, அது மூடத்தில் போயிடும், பைத்தியம் முடிச்சணும்னு சொல்லுவாங்க. பைத்தியம் யாருக்கு பிடிக்கும்? நாணம் அடைஞ்சவனுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அது பைத்தியம் இல்லை, உண்மையை சொன்னால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. யார் உண்மையை சொல்கிறாங்களோ அவங்க ஒரு பைத்தியக்காரன் விளக்கண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாட்டும் பேசி நடமா அப்படின்னு. பைத்தியக்காரனுக்கு தான் 10 விதமான பொருள் உணர்ந்திருப்பான். இது சாதாரண பைத்தியம் இல்லை, ஞான பைத்தியன். நாணம் பெற்றவன் ஞான பைத்தியன். நாணத்தால் பைத்தியம் வந்தது அவனுக்கு. அப்ப உள்நாக்கு மேல உன்னுடைய சிந்தனையை வைத்தால், இந்த வாசியை ஏற்றினால் சதா சிவத்தோடு நீ ஒன்றி கலக்கலாம், ஒன்றி இறக்கலாம், இரண்டரை கலக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இந்த இதுல பூத நிலையில இவங்கெல்லாம் இந்த உடம்புல, இந்த தேவர்கள்லாம் இந்த உடம்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நாதம், பரவிந்து, பரநாதம், திக்கிரந்தம், அதிகிரந்தம், சுத்த சிவம், அதீதம், இது ஆன்மா அனுபவம் அப்படின்றது. இதெல்லாம் எங்க கிடைக்குன்னா, இந்த நிலையை நீங்க அடைஞ்சினா பூத நிலையை அடையும் போது உடம்பிலே இறைவன் எங்கெங்கே ஆட்சி செய்கிறான், இந்த உடலிலே இறைவன் எந்தெந்த இடத்துல யார் இருக்காங்க, அந்த இடங்கள்ல இருக்கிற சக்கரங்களை அதை இயக்கி நீ மேலே ஏறினால், மேரு மேல் ஏறி வந்தால், அதன் பிறகு ஆன்ம அனுபவ நிலை கிடைக்கும், இந்த உயிரினுடைய அனுபவ நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் காண முடியாத அடிமுடியை பெருமான் கண்டார், உணர்ந்தார். அது பிரம்மாவாலையும் காண முடியல, விஷ்ணுவாலும் காண, எல்லாம் பாதி இடத்துல திரும்பி வந்துட்டாங்க. விஷ்ணு காலில் இருந்து போயிட்டே இருக்காரு, பிரம்மா மேலேருந்து வந்துகிட்டே இருக்காரு தாழம்பூவா. 2 பேரும் இடையில சந்திக்கிறாங்க. 2 பேரும் நம்ம அடிமுடியை பார்த்த மாதிரி போய் சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. போய் சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துட்டோம் 2 பேரும் அப்படின்னு. இதிலே கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள், இவங்க 2 பேரும் போய் சொல்லலாமா? முக்கியமான ஆள் தானே. பிரம்மா யார்? படைக்கிறவர். விஷ்ணு யார்? காக்கிறவர். அவர் 2 பேரும் போய் சொல்லலாமா? நான் அடிமுடியை பார்த்துட்டேன் அப்படின்னு. அதுதான் ருத்ரா என்ன பண்ணாரு, ஈஸ்வரன் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் முக்கியமான ஆள், அவரை விட்டுட்டாரு. பிரம்மாவை போட்டு உனக்கு கோயிலே இல்லாத போக கடவுள்ன்ட்டார். தாழம்பூவை கூப்பிட்டு நீ எந்த சாமியும் உதவாத போக கடவுள்ன்ட்டார். தாழம்பூ நல்ல வாசனையாக இருக்கும், எந்த சாமியும் வைக்க மாட்டாங்க. அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத அடிமுடியை வள்ளல் பெருமான் உணர்ந்தார், கண்டார். இறைவனின் நடு என்பது பொன்னொழி
இறைவனுடைய நடு என்பது பொன்மொழி, இறைவனின் முடி என்பது செவ்வொளி. இந்த ஒளியை இவங்க காண்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு காணாமலே போயிட்டாங்க 2 பேரும். ஆனால் உட்கார்ந்த இடத்துல இவர் கண்டார். இப்போ புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கனிக்காக உலகத்தையே சுற்றி வந்துட்டார் முருகர். மாங்கனி பெறல, உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அவரால் உலகத்தை சுற்ற முடியாது. அறிவை பயன்படுத்தினாரு, உட்கார்ந்த இடத்துல வாங்கிட்டார். இது ஏன்னா எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல கனியை வாங்கணுமா பெரிய ஆளா, உலகத்தையே சுற்றி ஏமாந்து போகணும் பெரிய ஆளா. அவதான் ஞானம் இருக்கணும். ஞானம் வருதான் உட்கார்ந்த இடத்துல அடையலாம். ஏன்னா வல்லல் பெருமான் உட்கார்ந்த இடத்துல அடிமுடியை கண்டார், உணர்ந்தார். கண்டார்னு சொல்ல முடியாது, உணர்ந்தது தான். இறைவனை காண முடியாது, உணரலாம். ஏன்னா கண்டாருன்னு சொல்லிட்டு காண முடியாது. உடனே ஒருத்தர் நீ கேட்பார் எந்த இடத்துல கண்டார் அப்படின்னு. யாருமே காண முடியாது இறைவனை. உணர்ந்தார். ஜோதியின் சொரூபமே அந்தம், ஆதி என்று அருளிய அற்பெருஞ்சோதி அப்படின்றார். எப்படின்னா ஜோதியின் அந்த சொரூபமே அந்தம், செவ்வொலி, பொன்மொழி அப்படின்னு சொல்ற. ஆதி என்று அருளிய அற்பெருஞ்சோதி. அந்தம் என்றால் முடிவு. சொரூபமே, அந்த சொரூபம் தான் முடிவு. ஜோதியின் சொரூபமே முடிவு. அந்தம், அது அந்தம் இருக்கு. அந்த அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். ஆதி என்று அருளிய அற்பெருஞ்சோதி. தவத்தின் அனுபவ நிலை, அனுபவ மாலையாக ஒரு பாட்டு பாடுறாங்க. தவம்னா வள்ளலார் தவத்தை பற்றி பேசலன்னு சொல்றாங்க. தவத்தை பற்றி தான் ஒரு பாடே பாட்டிருக்காரு. அனுபவ மாலைன்னு ஒரு பாட்டு பாட்டிருக்காரு. புலன்களாலும் செயல்படாது அடங்கிய நிலையில், இந்த புலங்கள்லாம் செயல்படாது அடங்கிய நிலையில் அசையாது நித்தம் சிலை போல், அதாவது அசையாது சித்திரம் போல். சித்திரம்னா படம்னு சொல்லலாம், சிலைன்னு சொல்லலாம். ஒரு படம் வரைஞ்சிட்டோம், அது அசையுமா? அசையாது. ஒரு சிலை வரைஞ்சிட்டோம், அந்த சிலை அசையுமா? அசையாது. அப்ப புலன்களும் செயல்படாது. புலன்கள் அடங்கிடும். அந்த அடங்கிய நிலையில் அசையாது சித்திரம் போல் தவம் செய்வோர். யாரு? சித்திரம் போல, சிலை போல அசையாம தவம் செய்வோர்க்கு பரநாத நிலை அனுபவத்தில் கிடைக்கும். பரநாத நிலை அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அண்ட வைரண்டம் தோன்றி அறியாத அருட்பெரும் ஜோதி ஒன்று தோன்றுமா? அவங்களுக்கு என்ன பண்ணுமா? அண்ட சராசரமும் பூமொழி வடிவமாக தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட சராசரமும் தோன்றி அருட்பெருஞ்சோதி ஒன்று தோன்றுமா? அவங்களுக்கு அண்ட சராசரமும் ஒளி வடிவமாக தோன்றுமா? யாருக்கு? சித்திரம் போல ஆடாது அசையாது தவம் செய்வோருக்கு, புலன்கள் கட்டுப்பட்டவர்களுக்கு இது கைவல்யமாகும், இது கைகூடும் அப்படின்னு சொல்றார். சோதியின் நடுவே, அந்த சோதியின் நடுவே பொன்னொளி காட்சி தரும். பொன்னொளி இருக்குமா? பொன்னொளி யாருக்கு அந்த பொன்னொளி காட்சி கொடுத்ததா அந்த உடம்பு பொன்னுடம்பாக மாறும். ஒரு பொன்னுடம்பு எடுத்துட்டாலே 1,00,000 ஆண்டுகள் வாழலாம்னு எழுதுறாரு. அதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. 7 பொன்னுடம்பு சொல்றாரு. 7 மாத்திரை தங்கம்ன்றார். 7 மாத்திரை தங்கம் அளவுக்கு இந்த உடம்பு பொன்னுடம்பு ஆயிடுச்சுன்னா பொன்னுடம்பு ஆகும் பொருட்டே என்னுள் கிடந்த என்னுடைய அன்பே, என்னுள்ள கிளர்ந்த என்னுடைய அன்பே அப்படின்னு. அப்ப அந்த சித்திரம் போல் இருப்பவர்களுக்கு தான்
அந்த சோதியின் நடுவே பொன்னொளி காட்சி தரும், காட்சி தோன்றும். அந்த பொன்னொளி நடுவே செவ்வொளி தோன்றும். அது நடுவே செவ்வொளி இருக்குதான். பொன்னொளி அப்புறம் செவ்வொளி தோன்றும். அந்த செவ்வொளி தான் கடவுள். எங்க இருக்கார் கடவுள்? செவ்வொளி. அந்த செவ்வொளியில் தான் கடவுள் இருக்கின்றார். அவர் தான் கடவுள். அந்த ஒளி தான் கடவுள், உருவம் இல்லை. பொன்னொளி தோன்றும் செவ்வொளி தோன்றும் அப்படின்றார். செவ்வொளி வந்தது கடவுள். இந்த தூள உடலுடன் கலந்ததை தான் இந்த தூள உடம்புன்னா இந்த பிறகு நமக்கு தூள உடம்பு தான் சொல்லுவாங்க. இந்த தூள உடம்புடன் கலப்பதைத்தான் இறைவனுடன் இரண்டரை கலந்தார். இந்த உடம்புல இந்த ஒளியானது காரியப்பட்டால் நாம் இறைவனோடு இரண்டரை கலந்தோம் என்று பொருள். அதுதான் வள்ளலாரும் கலந்தார். இதுதான் சொன்னேன் அப்படின்ற அருட்பெருஞ்சோதியின் காட்சி பொருளே சிற்சபை. அந்த ஜோதியினுடைய காட்சி பொருள் சிற்சபையாகும். பொன்னொழியின் காட்சி பொருளே பொற்சபையாகும். பொற்சபைன்றது பொன்னொழி. அப்போ பொன்னொழியின் காட்சி பொருளே பொற்சபையாகும். செவ்வொளியின் காட்சி பொருளே கடவுள். இப்போ சிற்சபைனா என்ன, பொற்சபை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, இதை நீங்க தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டால் இறைவனோடு இரண்டரை கலக்கலாம். நானும் இதை தான் செய்தேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக தான் சொல்றாரு. அகவலில் சொல்றாரு, அடுத்து அவருடைய அனுபவத்தில் சொல்றாரு, பாடலில் சொல்றாரு, எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்தாரு. எதுலையுமே அவர் சொல்லவே இல்லை. ஆனால் நாம் அதை கேட்பதற்கான நேரம் நமக்கு இப்போ கிடைக்கல. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் அருள் பெற முயற்சி செய்வோம், அருள் பெற முயல்வோம். வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலென்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலென்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி.